உன் தகுதிக்கு இது போதும், உன்னால இவ்வளவுதான் முடியும். சில நேரங்கள்ல இந்த சமூகம், இங்க இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து இப்படி சொல்றது உண்டு. ஆனா அப்படி அவங்க சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அதை சொல்லித்தர ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. அது கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்த ஒரு கிராமம். அங்க அழகான ஒரு பொண்ணு இருந்தா. அவளோட பேரு மரியம். மரியம் குழந்தையா இருந்தப்போ 9 மாசத்துல எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டா. நடக்கிறத விட ஓடுறது தான் அதிகம். ஆனா அந்த நடையும் ஓட்டமும் 1.5 வருடத்தோடு நின்னு போச்சு. காரணம், அந்த வயதுல அவளுக்கு வந்த போலியோ காய்ச்சல். அந்த நோய் அவளோட 2 கால்களையும் பாதிச்சிருச்சுங்க. 2 கால்களும் 90% செயலிழந்து போச்சு. மரியத்தோட பெற்றோர் துடிதுடிச்சு போனாங்க. எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு அவளை கூட்டிட்டு போனாங்க. ஆனா எதுவும் பெருசா கை கொடுக்கல. இனிமே குணமாகாது, உபகரணங்களோட உதவியோட மட்டும்தான் உங்க பொண்ணு நடக்க முடியும், ஊன்றுகோல் இல்லாம உங்க பொண்ணால நடக்க முடியாதுன்னு மருத்துவர்கள் மரியத்தோட பெற்றோர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மனசு உடைஞ்சு போச்சு. ஆனா அதே நேரத்துல காலளவுக்கு, ஏன் கால்களை விட அதிகமா அவளுக்கு துணையா இருக்க போற ஏதாவது ஒன்ன அவளுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனா எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அவங்களுக்கு கிடைச்ச பதில் ஒண்ணுதான், கல்வி. கல்விதான் அவளுக்கு கை கொடுக்கும். அவளை நல்லா படிக்க வைக்கணும். படிப்புதான் இனி அவளுக்கு எல்லாமேன்னு முடிவெடுத்தாங்க மரியத்தோட அப்பா. மரியத்துக்கு படிப்பை பத்தியே சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. இவ்வளவுக்கும் அவங்க கிராமத்துல ஒழுங்கான சாலை வசதிகள் கிடையாது. ரோடு ஒழுங்கா இருக்காது, பேருந்தும் வராது, வேற எந்த வசதியும் இல்ல. ஆனா அவ பள்ளிக்கூடத்துக்கு போகணுமே, அதனால தன்னுடைய தோள்லயே தூக்கிட்டு போய் மரியத்தை ஆரம்ப கல்வி படிக்க வச்சாங்க அவளோட அம்மா. மரியத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறது பிடிச்சிருந்தது. ஆனா அங்கேயும் நிறைய சவால்கள். மத்த பிள்ளைங்க மாதிரி அவளால எல்லா இடத்துக்கும் போக முடியாது. எல்லாத்துக்கும் உதவி வேணும். ஒரு வகுப்பு விட்டு இன்னொரு வகுப்பு போகணும்னா, கழிவறைக்கு போகணும்னா, கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு பென்சில் விழுந்தா கூட யாராவது ஒருத்தரோட உதவி வேணும். சில நண்பர்கள் உதவி செஞ்சாங்க, சில நண்பர்கள் கேலி செஞ்சாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ படிச்சுதான் ஆகணுமான்னு கேள்வி கேட்டாங்க. அப்பெல்லாம் மரியத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மா, நான் இனிமேல் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு அம்மா கிட்ட அடம் பிடிப்பா. ஆனா அடுத்த நாளே வேகமா கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கும் போயிருவா. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. தன்னை விரும்பினவங்களை கல்வி ஒருபோதும் கைவிடாது. மரியத்துக்கு நல்லாவே படிப்பு வந்துச்சு. ஒருவேளை ஏதாவது தெரியலன்னா கூட அண்ணன், ஆசிரியர்கள்னு யார்கிட்டயாவது உதவி வாங்கி படிக்க முடிஞ்சிச்சு. அப்படியே நாட்களும் நகர்ந்து போச்சு. 12வது வகுப்புல அவங்க பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவியா தேர்ச்சி பெற்றா மரியம். அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்த எல்லாருமே பூரிச்சு போனாங்க. மரியத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இவ்ளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் படிச்சு இவ்ளோ நிறைய மார்க் வாங்கியிருக்காளே, இவளை எப்படியாவது என்ஜினியரிங் படிக்க வைக்கணும். நல்ல மார்க் இருக்கு, நல்ல காலேஜ் கிடைக்கும், படிச்சு மட்டும் முடிச்சுட்டா போதும், வேலையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் மரியம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவ வேலையே அவளை காப்பாத்தும். அந்த நாள் அவங்க அப்பா இப்படி சொல்ல, தன்னுடைய எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமா இருக்க போகுதுங்கிறத யோசிச்சு பூரிச்சு போனா மரியம். ஆனா அவளுக்கு என்ஜினியரிங் மேல எல்லாம் பெருசா ஆர்வம் கிடையாது. பயாலஜி, தமிழ் இலக்கியம் தான் பிடிக்கும். ஆனாலும் நீ என்ஜினியரிங்கே படி, அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி, அப்பதான் உட்கார்ந்து பாக்குற மாதிரி ஏதாவது வேலை கிடைக்கும், உனக்கும் சுலபமா இருக்கும்னு அவ மனச மாத்தி என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போனாங்க அவ பெற்றோர். அவளுக்கு நல்ல மதிப்பெண், நல்ல கட் ஆஃப். தமிழகத்துல இருக்கிற தலை சிறந்த 5 கல்லூரிகள்ல ஏதாவது ஒண்ணுலயே இடம் கிடைச்சிரும். ஆனா கிடைச்சாலும் அங்க போய் தங்கி எல்லாம் படிக்க முடியாது. அதனால கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறதுலயே சிறந்த கல்லூரி எதுவோ அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலான்னு முடிவு செய்யறாங்க மரியத்தோட அப்பா அம்மா. மரியமோ அதை ஏத்துக்கிட்டா. ரொம்ப ஆர்வமா காலங்காத்தாலேயே டாக்ஸி வச்சு கிளம்பி ரொம்ப சந்தோஷமா கலந்தாய்வுல கலந்துகிட்டா. அவங்க நினைச்ச மாதிரி அந்த மாவட்டத்துல இருக்கிறதுலயே சிறந்த கல்லூரியில அவளுக்கு இடமும் கிடைச்சிச்சு. அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா முகத்துல பார்த்த மகிழ்ச்சி அவளுக்கு தெம்ப கொடுத்துச்சு. எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சிடணும், ஒரு வேலைக்கு போயிடணும், இது மட்டும்தான் அவ மனசுல ஓடுச்சு. அப்புறம் என்ன சபரி, அவ படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டா அப்படிதானே? இது மாதிரி என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இந்த உலகத்தோட அழுக்கான எந்த பக்கத்தையும் நீங்க பாக்கலன்னு அர்த்தம். ஏன்னா என்னதான் நம்ம தன்னம்பிக்கையோட இருந்தாலும் இந்த உலகம் அவ்வளவு லேசுல நம்மள முன்னேற விடுறதில்ல. அடுக்கடுக்கா நிறைய சொற்கள், அடுக்கடுக்கா நிறைய தடைக்கற்கள் இப்படி வச்சுட்டே தான் இருக்கும். மரியத்துக்கும் தடைக்கற்கள் அடுக்கப்பட்டன. அதாவதுங்க, கவுன்சிலிங் முடிஞ்சதும் மரியம் தான் தேர்ந்தெடுத்த அந்த கல்லூரிக்கு போனா.
கல்லூரி கட்டணத்தை கட்டிட்டு படிவங்கள்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு அடையாள அட்டைக்காக படமும் எடுத்தா. அந்த சமயத்துலதான் சொன்னாங்க, நீங்க கல்லூரி முதல்வரை போய் பார்க்கணும்னு. அவங்க அப்பாவும் கல்லூரி முதல்வர்கிட்ட மரியத்தை கூட்டிட்டு போனாங்க. அந்த அறையில நுழைஞ்சதுமே மரியத்துக்கு அவமானம் காத்துக்கிட்டு இருந்தது. அவ உள்ள நுழையும் போதே அவளை ஏற இறங்க பார்த்தாரு அந்த கல்லூரி முதல்வர். இங்க பாருங்க, இவ இங்க படிக்கிறது சரி வராது. பல மாடி கட்டடம், ஒவ்வொரு கிளாஸ்க்கும் கட்டடமா அலைய வேண்டி இருக்கும். மாடிப்படி எல்லாம் ஏறி இறங்க வேண்டி இருக்கும். அதுவும் இந்த கல்லூரி வேற மாவட்டத்திலேயே சிறந்த கல்லூரி. படிக்கிற பிள்ளைங்க பூரா வசதியான வீட்டு பிள்ளைங்க. அவங்க எப்படி இவளுக்கு வந்து உதவி செய்வாங்க? இவளுக்கு என்ஜினியரிங் காலேஜே சரிப்பட்டு வராது. அவ்வளவுதான் இவளால முடியும்னு சொன்னாரு. மரியத்தோட அப்பாவுக்கு இதயமே நொறுங்கி போச்சு. சார் நிறுத்துங்க, நீங்க சொல்ற எதையும் என்னால கேட்க கூட முடியல. இது வரைக்கும் என் பொண்ணு ஊனோன்னே எனக்கு தோணுனது இல்ல. அவளால இது முடியாது, அவளுக்கு இருக்கிறது பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தோணுனதே இல்ல. ஆனா நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டா அவளால எதுவுமே முடியாதோன்னு பதட்டம் வருது. வேண்டாம் சார், வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாங்க போறோம்னாரு. ஆசையோடு கட்டின கட்டணத்தை திருப்பி வாங்கிட்டு அழுதுகிட்டே வீடு திரும்பினாங்க மரியமும் அவங்க அப்பா அம்மாவும். அன்னைக்கு பூரா அவங்க யாரும் பேசிக்கல, யாரும் சாப்பிடல. மரியம் நொறுங்கி போய் உட்கார்ந்திருந்தா. பெத்தவங்களால தன்னோட பொண்ணு அப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடியுமா என்ன? அதுதான் பெத்தவங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய வேதனை இல்லையா? மரியத்தோட அப்பாவுக்கு அவளை அப்படி பார்க்க பிடிக்கல. அவர் அவ பக்கத்துல வந்தாரு, கைகளை பிடிச்சுக்கிட்டாரு. மரியம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, நீ பயப்படாத, உன்னால நிச்சயமா படிக்க முடியும் அப்படின்னு ஆறுதல் சொன்னாரு. அதை கேட்டு அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த மரியம் நிமிர்ந்து பார்த்தா. அப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். இனி நான் சேர்ந்தா என்ஜினியரிங் காலேஜ்ல தான் சேருவேன். எதை என்னால முடியாதுன்னு சொன்னாங்களோ, எதுக்கு நான் தகுதி இல்லாதவன் சொன்னாங்களோ அதை தான் படிப்பேன். அந்த இடத்துலதான் உயர்ந்து நிப்பேன். என்ன வேற ஏதாவது காலேஜ்ல சேர்த்து விடுங்க, ஆனா என்ஜினியரிங்கே சேர்த்து விடுங்கன்னா. அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உடஞ்சு போயிருவாளோன்னு நினைச்ச மகளே உறுதியா இருக்கிறத பார்த்து அவருக்கும் தெம்பா இருந்துச்சு. அவ சொன்னத அப்படியே செஞ்சாரு. நண்பர் ஒருத்தரோட உதவியோட நாகர்கோவில்ல இருந்த CSI இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற கல்லூரியில மரியம் கணினி பொறியியல் படிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாரு. இப்ப மறுபடியும் மரியம் கல்லூரிக்கு போகணும். மறுபடியும் அந்த புது கல்லூரியோட முதல்வரை பார்க்கணும். அவளுக்கு கை காலெல்லாம் நடுங்குச்சு. போன முறை நடந்த மாதிரி அவமானம் நடந்துருமோ, இந்த முறையும் நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருந்துச்சு. ஆனா அங்க நடந்ததே வேற. அந்த முதல்வர் தப்பா எதுவும் பேசல. மரியத்தோட உடம்ப பத்தியோ அவளோட தகுதியை பத்தியோ எந்த கருத்தும் சொல்லல. உன்னால முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கான்னு மட்டும் கேட்டாரு. ஆமான்னு தலையாட்டி அந்த கல்லூரியில சேர்ந்தா மரியம். 4 வருஷத்தோட முடிவுல அந்த கல்லூரியில இருந்த கணினி பொறியியல் துறையிலேயே முதல் மாணவியா தேர்ச்சி பெற்றும் வந்தா. இருந்தாலும் மரியத்துக்கு ஒரு மனக்குறை. அவ படிச்சு முடிச்சுட்டாலே ஒழிய அவளுக்கு வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கணும்னா வேற ஏதாவது ஒரு கல்லூரியில மேற்படிப்பு படிக்கணும். அவ அதையும் செஞ்சா. பொறியியல் மேற்படிப்புக்காக இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வை எழுதினா. அரசின் உதவித்தொகையோட மறுபடியும் அவளுக்கு கல்லூரியில இடம் கிடைச்சிச்சு. மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியில முதுகலை பட்டப்படிப்பு கிடைச்சிச்சு. படிச்சா 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 ஒரு பெரிய சர்வதேச அளவிலான மாநாட்டுல கலந்துக்கிற அளவுக்கு நல்லா படிச்சா. அந்த மாநாடு எங்க நடந்துச்சு தெரியுமா? எந்த கல்லூரி இந்த உடல்நிலையில உன்னால பொறியியல் படிக்க முடியாதுன்னு சொல்லுச்சோ அதே கல்லூரியில தான். எந்த இடத்துல வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சோ அதே இடத்துல அத்தனை பேர் முன்னாடியும் தன்னோட ஆராய்ச்சியை சமர்ப்பிச்சா மரியம். அத்தனை பேர் கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்லி அத்தனை பேர்கிட்டையும் கைத்தட்டும் வாங்கினா. அப்புறம் என்னங்க, படிச்சு முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு TCSல வேலை, கை நிறைய சம்பளம்னு அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த வெற்றி பயணம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு மரியத்துக்கு. இந்த மரியத்தோட கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? உன்னால இது முடியாது, உன் தகுதி இவ்வளவுதான், உன் தகுதிக்கு இதுவே போதும், இப்படிலாம் யாராச்சும் சொன்னா என்ன பண்ணணும்? அழக்கூடாது, உடையக்கூடாது, ஒதுங்கக்கூடாது. எந்த இடத்துல நிராகரிச்சாங்களோ அதே இடத்துல வளர்ந்து நிக்கணும். அப்படி நிக்க போறதுக்கு உங்களுக்கு உதவ போறது கல்விதான். கல்வியும் கலைகளும் தான்ங்கிறத புரிஞ்சிக்கவும் செய்யணும். இந்த கதை கற்பனையோ புனைவோ எல்லாம் கிடையாதுங்க. இந்த கதையில இருக்கிற மரியம் இன்னைக்கும் இருக்காங்க. அவங்களோட பேரு டொலோரிஸ் ஸ்கொலாஸ்டிகா. இவங்க மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியில நான் பேச்சுலர்ஸ் படிக்கும்போது மாஸ்டர்ஸ் படிச்சாங்க. எனக்கு நெருக்கமான சீனியர் தான். அவங்க வந்த பாதையும் தெரியும், அவங்களோட திறமையும் மன உறுதியும் தெரியும். அவங்களுக்கு கை கொடுத்த அதே படிப்பு உங்களுக்கும் கை கொடுக்கட்டும்.
அவங்களுக்கு இருந்த அதே மன உறுதி உங்களுக்கும் இருக்கட்டும். அவங்க வாழ்க்கை சிறந்தது போல உங்க வாழ்க்கையும் சிறக்கட்டும்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இன்னொரு நாள் இன்னொரு காணொலியோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.